ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன? அப்புறம் மிக்ஸ்டு நம்பர்னா என்னன்னு பார்க்க போறோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் மிக்ஸ்டு நம்பர் 2 ஒண்ணு தான். ஸோ அது 2 என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஆக்டிவிட்டி கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டெஃபினிஷன் என்னன்னா, நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு த டினாமினேட்டர். நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு த டினாமினேட்டர். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 9/4, 5/5, 6/6, 10/6, 10/6, 7/3 இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பேசிக்கா நியூமரேட்டர் டினாமினேட்டரோட பெருசா போட்டாலே உங்களுக்கு கிடைச்சிடும். இல்ல நியூமரேட்டர் ஈக்குவல் டு டினாமினேட்டர் போட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் தான். இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ மிக்ஸ்டு நம்பரும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஒன்று தான். ஸோ மிக்ஸ்டு நம்பர் இஸ் த சேம் as மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகேவா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷன் ஓகே, இதுதான் டெஃபினிஷன். So mixed number is a number consisting of a whole number and a proper fraction. So whole number plus proper fraction தான் நம்ம mixed number னு சொல்லுவோம். whole number plus proper fraction. proper fraction. ஓகேவா? ஸோ இதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஹோல் நம்பரையும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னன்னு உங்களுக்கு மறந்துருக்கலாம் மேபி. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் ஷுட் பி லெஸ் தேன் டினாமினேட்டர். நியூமரேட்டர் இஸ் லெஸ் தேன் டினாமினேட்டர். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் டினாமினேட்டர். ஸோ இதான் பர்ஃபெக்டான டெஃபினேஷன் ஃபார் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட டெஃபினேஷனே இதான். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட டெஃபினேஷன் நான் இங்க சொல்லிட்டேன். நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ மிக்ஸ்டு நம்பர்ஸ் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மிக்ஸ்டு நம்பர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5, 1 3/8, 12 5/6. ஸோ 4.5 நீங்க எப்படி எழுதலாம்னா 4 + ½ எழுதலாம், which is the same as 4.5, 4.5. அதே மாதிரி 1 3/8 நீங்க எப்படி எழுதலாம் 1 + 3/8 எழுதலாம். 1 + 3/8 நீங்க 1 3/8 இப்படின்னு கிளப் பண்ணிக்கலாம். 1 3/8. ஓகேவா? அதே மாதிரி 12 + 5/6 நீங்க என்ன பண்ணலாம்னா 12 + 5/6 எழுதலாம். 12 + 5/6 is the same as 12 5/6. அவ்வளவுதான். 12 5/6. ஓகே, இதெல்லாம் தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ இப்போ அடுத்து என்ன ஸ்லைட் கொடுத்துருக்காங்கன்னா ரீரைட்டிங் மிக்ஸ்டு நம்பர் as an improper fraction. ஓகே, இது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ரீரைட் 3 4/5 as an improper fraction. ஸோ 3 4/5 நீங்க எப்படி எழுதலாம்னா 3 + 4/5 எழுதலாம். அது முன்னாடியே காமிச்சிருக்கேன், இங்கே காமிச்சிட்டேன் எப்படி எழுதணும். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் பேசிக்கா. ஸோ அந்த ஹோல் நம்பரையும் இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் பிரிச்சு நீங்க அதை தனித்தனியா ஆட் பண்ணணும். அதான் மெயின் ஐடியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க இந்த 3-வையே நீங்க 1 + 1 + 1 எழுதலாம். ஸோ நீங்க இதை எப்படி இமேஜின் பண்ணலாம்னா ஒரு 3 சர்க்கிள்ஸா இமேஜின் பண்ணலாம். ஸோ 3 செப்பரேட் சர்க்கிள்ஸ், 3 ஹோல் சர்க்கிள்ஸ். இது ஒரு ஹோல் சர்க்கிள், இது இன்னொரு ஹோல் சர்க்கிள், இது இன்னொரு ஹோல் சர்க்கிள். அப்புறம் இன்னொரு சர்க்கிள் எடுத்துட்டு அதுல 5 ஈக்குவல் பார்ட்ஸை கட் பண்ணிட்டு அதுல 4 ஈக்குவல் பார்ட்ஸ் நீங்க ஷேட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ 3 + 4/5 நீங்க எப்படி இமேஜின் பண்ணலாம் 1 + 1 + 1 + 4/5 இமேஜின் பண்ணலாம். ஸோ இதை எப்படி ஆட் பண்ணலாம், இங்க டினாமினேட்டர்ல உங்களுக்கு 5 இருந்தா ஈஸியா ஆட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த 1 1 1 நம்ம 5/5 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த சர்க்கிள் எல்லாத்தையும் 5 ஈக்குவல் பார்ட்டை கட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ அதான் இங்க பண்ணிருக்கோம். ஸோ எல்லா சர்க்கிளையும் 5 ஈக்குவல் பார்ட்ஸை கட் பண்ணிட்டு நம்ம 5/5 எழுதிட்டோம். ஸோ 1 நீங்க 5/5 எழுதலாமா? கண்டிப்பா எழுதலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஹோல் சர்க்கிளை நீங்க 5 ஈக்குவல் பார்ட்டை கட் பண்ணிட்டு அந்த 5 ஈக்குவல் பார்ட்டையும் ஷேட் பண்ணணும். அதான் ஐடியா. ஸோ அதான் இங்கே பண்ணிருக்கோம். ஸோ பேசிக்கா இங்க ஃபுல் சர்க்கிள் நம்ம ஏற்கனவே ஷேட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்றோம்னா அது 5 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்றோம். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. ஸோ 1 நம்ம 5/5 5/5 1 நம்ம 5/5 எழுதுறோம். ஸோ 3 1 இருக்கு. ஸோ 3த்தையும் நம்ம 5/5 + 5/5 + 5/5 எழுதுறோம். என்ன ஐடியா, அப்பதான் உங்களால அப்படி எழுதினாதான் உங்களால 4/5 அதை ஆட் பண்ண முடியும். ஸோ அதான் ஐடியா. ஸோ 5/5 + 5/5 + 5/5 + 4/5 நீங்க ஈஸியா ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரே டினாமினேட்டர் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா 5 + 5 + 5 + 4 the whole divided by 5 எழுதலாம். அவ்வளவுதான். ஸோ 5 + 5 10, 10 + 5 15, 15 + 4 19. ஸோ என்டையர் ஆன்சரே 19/5 தான் வரும். ஸோ ஓவரால் ஆன்சரே 19/5. அவ்வளவுதான். ஸோ 3 4/5 இஸ் நத்திங் பட் 19/5. ஸோ 3 + 4/5 இஸ் ஈக்குவல் டு 19/5. அவ்வளவுதான். ஸோ இதான் ஓவரால் ஆன்சர். ஸோ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது கற்றுக்கிட்டோம். ஸோ ஆனா இது வந்து உங்களுக்கு இது நீங்க 2 விதமா யோசிக்கலாம். இது ஒரு இது ஒரு விஷயம். நீங்க இதை 3 + 4/5 நீங்க எழுதிட்டு நீங்க எல்சிஎம் எடுத்து போடலாம். இது ஒண்ணு. பட் இன்னொரு விதம் என்னன்னா ஆக்சுவலா டைரக்டா இங்க எல்சிஎம் எடுத்துடலாம். நீங்க இந்த 1 + 1 + 1 எழுத தேவையில்ல. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இப்படி பண்ணேன். பட் டைரக்டா நீங்க எல்சிஎம் இங்கே எடுத்துடலாம். நீங்க என்ன பண்ணலாம் 3 + 4/5 நீங்க டைரக்டா கம்ப்யூட் பண்ண ட்ரை பண்ணலாம். 3 + 4/5 நீங்க என்ன பண்ணலாம் 3 × 5 / 5 எழுதிக்கலாம். இதை இங்கே 3/1 இதை போட்டுக்கிட்டு 1க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 1 and 5 எல்சிஎம் பாத்தீங்கன்னா 5 தான். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 3/1 நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 5/5 மல்டிப்ளை பண்ண போறீங்க. அப்பனா உங்களுக்கு டினாமினேட்டர்ல 5 கிடைச்சிடும், நியூமரேட்டர்ல 15 கிடைச்சிடும். ஸோ 3/1 is the same as 15/5. ஓகேவா? ஸோ 15/5 is equal to 3. 3/1. 15/5 equal to 3/1.
ஸோ 3/1க்கு பதிலாக நான் 15/5 எழுதுறேன். அப்பதான் உங்களால 4/5 ஈஸியா ஆட் பண்ண முடியும். ஸோ இது டேரக்டா நீங்க இப்படி பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்க சுத்த தேவையில்ல. அதான் பேசிக் ஐடியா. ஸோ அப்பனா உங்களுக்கு டேரக்டா 19/5 கிடைச்சிரும். அதான் ஐடியாவே. ஸோ இப்போ நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுன்னு பார்க்கலாம். ஸோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுறது? ஸோ இப்போ 10/3 இருக்கு பாத்தீங்களா? இது வந்து இவங்க கொஞ்சம் சுத்தி போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட ஐடியா என்னன்னா, ஹவு மெனி த்ரீஸ் ஆர் தேர் இன் 10 அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீங்க ஹவு மெனி த்ரீஸ் ஆர் தேர் இன் 10, ஹவு மெனி த்ரீஸ் ஆர் தேர் இன் 10 ஆர் பிரசன்ட் இன் 10 சொல்லலாம், ஆர் தேர் இன் 10 ஆர் தேர் இன் நம்பர் 10 ஓகேவா? ஸோ இதான் கொஸ்டின். ஸோ 10ல எத்தனை 3 இருக்கு? ஸோ 10ல பாத்தீங்கன்னா 3 3 இருக்கு. 10 நீங்க 9+1 எழுதலாம், அது உங்களுக்கே தெரியும். 10 can be written as 9+1. ஸோ 9+1 10/3 நீங்க 9+1 divided by 3 எழுதலாம். ஸோ 9 நீங்க எப்படி எழுதலாம்? 9 வந்து நீங்க 3 + 3 + 3 எழுதலாம், இல்ல 3 × 3 எழுதலாம். ஸோ பேசிக்கா 3 3 இருக்கு 10ல. ஸோ 10 வந்து நீங்க 9+1 எழுதலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ இப்போ ஈஸியா நீங்க டிவைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இதே ஐடியா தான், அதே மாதிரி நீங்க பண்ணிடலாம். ஸோ அதுல கொடுத்த மாதிரி நான் வந்துருச்சு எனக்கு. ஸோ 3/3 + 3/3 + 3/3 + 1/3 அதே ஐடியா தான். ஸோ அந்த 3/3 வந்து 1 கன்வெர்ட் ஆயிருது எல்லாமே. ஸோ 1 + 1 + 1 + 1/3. ஸோ அதுல இருந்து நீங்க 3 + 1/3 வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ல இருந்து உங்களுக்கு ஈஸி தான். ஸோ இந்த ஸ்டெப் நீங்க வரக்கல. ஸோ இந்த மட்டும் பாருங்க. ஸோ இது 3. ஸோ 3 + 1/3 கேன் பி ரிட்டன் அஸ் 3/1/3 அவ்வளவுதான். 3/1/3. ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ இதை வந்து நீங்க அழகா எழுதிக்கலாம் இப்படி, அவ்வளவுதான். ஸோ 10/3 இஸ் த சேம் அஸ் 3/1/3. ஸோ இது வந்து நீங்க வேற எதுவுமே யோசிக்கலாம். இதை ஆக்சுவலா நீங்க இதை டேரக்டா கம்ப்யூட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, எவ்ரி டைம் இந்த மாதிரி யோசிக்க முடியாது. நீங்க 9+1 நீங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்கலாம். நீங்க ஹவு மெனி த்ரீஸ் ஆர் தேர் இன் 10 இந்த கொஸ்டினை நான் எப்படி டேரக்டா ஆன்சர் பண்றது? ஸோ அது டேரக்டா நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த கொஸ்டினை டேரக்டா ஆன்சர் பண்ணணும்னா, நான் கேட்ட கொஸ்டினை நீங்க இதை டேரக்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 10 எத்தனை தடவை 3 போகுது? ஸோ 10/3 போட்டீங்கன்னா இப்படி வரும் உங்களுக்கு. 9 இங்க 1 ரிமைண்டர். ஸோ 3 × 3 + 1 எழுதலாம் இதை. ஸோ இது வந்து டிவிடெண்ட். இதான் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. 10 தான் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த 3 டிவைசர்னு சொல்லுவாங்க. இதை கோஷன்ட்னு சொல்லுவாங்க. இதை கோஷன்ட்னு சொல்லுவாங்க. கோஷன்ட் இதை ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. இதான் நம்ம ரிமைண்டர்னு கூப்பிடுவோம். ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் ஜீரோவா இருந்துச்சுன்னா, சப்போஸ் 9 இருந்துச்சுன்னா ரிமைண்டர் 0 வந்திருக்கும். ஸோ ரிமைண்டர் 0னா அது பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள்னு அர்த்தம். ஸோ இங்க 10 இஸ் நாட் பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 3, அது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்க ஐடியா என்னன்னா, 10/3 நீங்க என்ன பண்ணணும்னா, டிவிடெண்ட் இன்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர்னு எழுதணும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா கேம் ஓவர். ஸோ இப்போ 10/3 இருக்குல்ல, ஸோ 10/3 நீங்க என்ன பண்ணணும்னா 3 × 3 + 1 எழுதணும். 3 × 3 + 1 எழுதணும். ஸோ 3 × 3 + 1 the whole divided by 3. 3 × 3 என்னது? கோஷன்ட் இன்டு டிவைசர்னு அர்த்தம். கோஷன்ட்டும் 3 தான், இதுல டிவைசரும் 3 தான். ஸோ கோஷன்ட் இன்டு டிவைசர் அவ்வளவுதான். பிளஸ் ரிமைண்டர். ஸோ கோஷன்ட் இன்டு டிவைசர் பிளஸ் ரிமைண்டர். பட் இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். கோஷன்ட் இன்டு டிவைசர் பிளஸ் ரிமைண்டர் இந்த ஹோல் டிவைட் பை 3 ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எவ்ரி டைம் இந்த மாதிரி எழுதிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து டிவிடெண்ட், இது டிவைசர், இது கோஷன்ட், இது ரிமைண்டர். ஸோ டிவைசர் இன்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் அந்த ஒன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க மாதிரி டிவைட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை ஆட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஈஸி தான். இல்ல இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்க யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, 10/3 இருக்குல்ல, இங்க இப்ப 10/3 இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, இதை இந்த ஃபார்ம்ல எழுதணும். அதாவது 3k + ஹோல் நம்பர் அந்த ஃபார்ம்ல எழுதணும். 3k + ஹோல் நம்பர் ஃபார்ம்ல எழுதணும். 3k + ஹோல் நம்பர் the whole divided by 3. ஸோ 10 வந்து இந்த மாதிரி எழுதணும். நீங்க 3k + ஹோல் நம்பர் இந்த ஃபார்ம்ல எழுதணும். ஸோ 3k என்னது? 3யோட மல்டிபிள்னு அர்த்தம். மல்டிபிள் பிளஸ் ஹோல் நம்பர் ஷுட் கிவ் யூ 10 அந்த மாதிரி நீங்க எழுதணும். ஸோ இந்த இடத்துல 3k சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரே நம்பர் 9 தான். ஸோ 9 + 1 இஸ் ஹோல் நம்பர், உங்களுக்கே தெரியும், பிளஸ் பை 3. ஸோ நீங்க கேட்கலாம் 12 - 2/3 எழுதலாமா? 12 ஒரு மல்டிபிள் ஆஃப் 3 தானே கேட்கலாம். நீங்க அந்த மாதிரி எழுதக்கூடாது. அதுக்காக இங்க இந்த பிளஸ் சிம்பிள் டெஃபினட்டா சாட்டிஸ்ஃபை ஆகும். 12 - 2/3 எழுதக்கூடாது. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களால இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதான் ஐடியா. ஸோ 12 - 2/3 போட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாத்துடலாமா? ஸோ 12 - 2/3 போட்டீங்கன்னா ஆக்சுவலா என்ன ஆகும்னா 12/3 வரும். which is nothing but 4. 4 - 2/3 வரும். ஸோ இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் உங்களால கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதான் பிரச்சனைங்க. ஸோ 4 - 2/3 உங்களுக்கு அகைன் 10/3 கிடைக்கும். பட் அது யூஸே இல்லை. உங்களோட ஐடியா என்னதுன்னா, இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபார்ம்ல தான் எழுதணும். நீங்க மல்டிபிள் ஆஃப் 3 பிளஸ் அ ஹோல் நம்பர் ஷுட் கிவ் யூ த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். அந்த ஃபார்ம்ல எழுதினாதான் உங்களுக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனே கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். 3k + ஹோல் நம்பர் divided by 3. சப்போஸ் 10 divided by 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா 4k plus whole number divided by 3 எழுதணும். 4k னா என்னது? 4 ஓட மல்டிபிள். The multiple of 4 plus a whole number divided by 4. இந்த மாதிரி எழுதினாதான் உங்களுக்கு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும். அவ்வளவுதான். ஸோ இதான் ஐடியா. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வச்சு ஒரு சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு சிச்சுவேஷன் வச்சு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்ன, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதணும், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எழுதணும், அப்புறம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனோட டெஃபினிஷன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனோட டெஃபினிஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ நம்ம இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த சிச்சுவேஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.